எங்க போய் குடிக்கிட்டோம்? குடி தண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு தான் பிள்ளைங்க குட்டி வச்சுக்கிறேன், எங்களுக்கு தான் தண்ணி வேணும். இது பொது போர், இது பட்டாவளை போடுவியா? பில்லு வாங்க வேண்டியதானே? மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக போடப்பட்ட போரை இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம வந்து கழற்றாப்புல அந்த ஊர் தலைவரே, ஏன் இப்படி குடி தண்ணீருக்காக போடப்பட்ட போரை கழட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கும் போது, நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் அவர்கிட்ட கேட்கறாப்புல, எங்க போய் குடிக்கிட்டோம்? குடி தண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு தான் பிள்ளைங்க குட்டி வச்சுக்கிறேன், எங்களுக்கு தான் தண்ணி வேணும். தண்ணி பொது போர் இங்க எதுக்கு கேட்டுற? இது பொது போர், இது பட்டாவளை போடுவியா? பில்லு வாங்க வேண்டியதானே? புள்ள குட்டிங்களை வச்சுக்கின்னு வாழ்ந்துகின்னு இருக்கிறோம், நாங்க எங்க குடி தண்ணீருக்காக போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த நபர் கேட்கறாப்புல. பில்லு வரல, பில்லு வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா வந்து திரும்பவும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் பதில் சொல்றாப்புல. கேள்வி கேட்கல, குடி தண்ணி பக்கத்துல புள்ளி குட்டி வச்சுக்கிறேன். என்ன கேள்வி கேட்க? நீ யாரு? பொதுமக்களுக்கு ஊருக்கு நல்லது செய்யறதுக்கு தானே தலைவரா வந்தீங்க, ஆனா நீங்களே இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கேக்குறாங்க. என்னதான் ஒரு வேளை பில்லு சேங்ஷன் ஆகாம இருந்தா கூட குடி தண்ணீர் தேவைக்காக போடப்பட்ட போரை இப்படி இரவு நேரத்துல வந்து கழட்டுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. யாரோ இருந்தா கூட நீங்க பொதுமக்கள் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த அராஜகம் பண்ணக்கூடாது. நீங்க மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் இப்படி அராஜகமா செயல்படுறீங்களே, உங்களுக்கு எதிராக மக்கள் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.